கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 விஷயங்களை நான் சொல்ல போறேன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நாம பேசக்கூடிய விஷயங்கள் பொதுவான விஷயங்கள். உங்களுக்கென்று ஒரு தனி பிறப்பு ஜாதகம் இருக்கு. இப்ப நாம சொல்லக்கூடியது 70 to 75% ஒர்க் ஆகும். இன்னும் 100% ஒர்க் ஆகணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னாதிபதியுடைய வலு, 5ஆம் அதிபதியுடைய வலு அண்ட் தசா புக்தி நாதன்களுடைய வலு, இதை வச்சுதான் நாம சொல்லக்கூடியது வேலை செய்யும். உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது 1-to-1 ஆன்லைன் கன்சல்டேஷன் இல்ல நேர்லயே கன்சல்டேஷன் கொடுத்து உங்களுக்கான டவுட்ஸை துல்லியமா கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை எக்ஸாக்ட்லி 100% அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ 3 விஷயங்கள் கர்ம வினைகள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஜாதகத்துல. அதற்கான சொல்யூஷன், தீர்வுகள் என்ன? முதல் விஷயம் நீங்க செய்யக்கூடியது, உங்கள் ராசிநாதனுடைய சந்திரனார் கோவில் கும்பகோணத்துல இருக்கு, அது போயிட்டு வரும். 2வது விஷயம் தியானம். தொடர்ச்சியா தியானம் செய்யணும். 10 நிமிடம் 15 நிமிடம் தினமும் 96 நாட்கள் 2 மண்டலம் குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக தியானம் செய்ய வேண்டும். 3, ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு சாயங்கால வேளையில பூஜை இருக்கும். அதாவது 6 மணி சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு பூஜை செய்யணும். இப்படி செய்து வரும்போது இந்த 3ஐயும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அது தவிடுபொடியாகும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் வீடியோல மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.